நம்மளுடைய சேனலில் நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியர் கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்தளவுக்கு இந்த ஹெல்த் கேர் ஃபீல்டில், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்ஸில் எந்தளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் வீடியோ ஒன்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போது அடுத்து இதே மாதிரி நம்ம வேறு ஃபீல்டில், அதாவது வேறு விஷயங்களை பற்றி வேறு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் வீடியோ மாதிரி நம்ம சேனலில் தமிழ் லாங்குவேஜில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனுடைய காண்டாக்ட் என்னுடைய ஃபோனில் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வீடியோ வந்து பண்ணணும், இதனால் வந்து அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மாதிரி நான் ஒன்று அவங்கக்கிட்ட வச்சுருந்தேன். அப்போ அவங்க சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் டயபெட்டிஸ் பற்றி பேசணும் அப்படிங்கிட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று நான் வச்சுருந்தேன். அதுக்கு அவங்க சரி ஓகே நம்ம டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் பற்றியே டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம், வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப லெங்க்த்தியான வீடியோவாக இருக்கும். சிங்கிள் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா ரொம்ப லெங்க்த்தியான வீடியோவாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சீரீஸ், அதாவது இதை வந்து நான் சீரீஸ்ன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இந்த சீரீஸை வந்து நான் ஒவ்வொரு வீடியோஸாக வந்து செப்பரேட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க யாருன்னு நான் இப்போ சொல்கிறேன். அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து வீடியோ மூலியமாக, அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் வந்து கொலாபரேட் பண்ணி எடிட் பண்ணி உங்கள் எல்லாருக்கூடவும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப லெங்க்த்தியான வீடியோ. ஸோ அதனால தான் நான் இதை வந்து கிட்டத்தட்ட இன்னும் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இன்னும் முடியலை, இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் எத்தனை வீடியோஸ் எத்தனை எபிசோட்ஸாக வரப்போகுது அப்படின்னு தெரில. ஒரு மினிமம் ஒரு 6 to 8 எபிசோட்ஸாக வந்து நான் வந்து இந்த டயபெட்டிஸ் சீரீஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பதில் சொல்கிற மாதிரியான வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். நான் அந்த நபர்னு சொன்னேன்ல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நபர் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவங்கள பற்றி சொல்லிடுறேன். 1985 பி ஃபார்மசி கேன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் முடிச்சிருக்காங்க. 1991 எம் ஃபார்மசி பிட்ஸ் பிலானி ராஜஸ்தானில் முடிச்சிருக்காங்க. அப்புறம் 1990 அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கெரியர் ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் மேட்டூர் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் லார்ஜ் வால்யூம் பேரண்ட்ரல் டிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1994 கேம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசினல் கெமிஸ்ட்ரி. அடுத்து 1995 அவங்க ஃபார்மசிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2003 சீனியர் ஃபார்மசிஸ்ட், 2008 ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மசிஸ்ட், அப்புறம் 2018 இப்போ வரைக்கும் குவைத் அப்படிங்கிற ஒரு நாட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் கன்சல்டன்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் மிஸ்டர் ஷாஜஹான். ஸோ முதல் கேள்வி, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னா என்ன? இந்த சுகர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நபருக்கு வந்து இவ்வளோ தான் சுகர் ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் காலேஜில் படிக்கும் பொழுது டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு லெவல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே வேறு ஒரு நபர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க, இவ்வளோ நார்மல் இருக்கலாம் அப்படின்னு. வேறு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டோம்னா அவங்க ஒரு சுகர் ரேஞ்ச் ஒரு லெவல் சொல்கிறாங்க. இப்போது ஒர்க் ஃபீல்டில் வரும்பொழுது இங்கே வேறு மாதிரியான சுகர் ரேஞ்ச், அதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேறு ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஹியூமனுக்கு ஒரு நார்மல் சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும்? நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் வாகனங்களில் எரிபொருள் என்பது அவசியமானது. அந்த எரிபொருள் நமக்கு எப்படி கிடைக்கிறது? பெட்ரோலியம் என்று சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயிலிருந்து நமக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் கிடைக்கிறது. அது எப்படி நம்ம எடுக்கிறோம்? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு முறைப்படி நம்ம அதை பிரித்து எடுக்கிறோம். அப்போ இந்த ஃபியூவல் ஆனது என்ஜின்ல கம்பியூஷன் என்று சொல்லக்கூடிய முறைப்படி ஆக்சிஜனோட, காத்துல உள்ள ஆக்சிஜனோட கலந்து அது சக்தியையும் கார்பன் டை ஆக்சைடையும் வெளிப்படுத்துகிறது.
இதுபோல நம்முடைய உடம்பானது ஒரு டபுள் என்ஜின். இது ஆண்டவனுடைய படைப்பு, சர்வைவலுக்காக ஆண்டவனுடைய படைப்பு. அப்ப மனித உடல் என்று சொல்லக்கூடிய இத டபுள் என்ஜின்ல 2 எரிபொருள் தேவைப்படுது. இப்ப நம்மலாம் பார்த்திருக்கோம், ஸ்போர்ட்ஸ் கார்ல டபுள் என்ஜின் இருக்குது, ஏர்கிராஃப்ட்ல டபுள் என்ஜின் இருக்குது. ஆனா அதுல எல்லாம் எரிபொருள் ஒண்ணுதான். ஆனா மனித உடல்ல 2 வகையான எரிபொருள். ஒரு என்ஜின் வந்து கார்போ என்ஜின், இன்னொரு என்ஜின் வந்து ஃபேட் என்ஜின், மாவு சத்து என்ஜின், கொழுப்பு சத்து என்ஜின். எப்படி பெட்ரோலியம் undergo fractional distillation and give different kind of fuel, அதே போல நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவானது டைஜஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வழியா வெவ்வேறு விதமான மூலக்கூறுகளை நம்ம உடம்புக்கு அனுப்புது, ரத்தத்துக்கு அனுப்புது. குளுக்கோஸ் என்ற மாவு சத்து, அசிட்டைல் கோயே என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து, இதுதான் வந்து எரிபொருள். இந்த எரிபொருள் எரிஞ்சு சக்தியை வெளிப்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அப்ப நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறோமா, அப்ப ஆக்சிஜன் போதா, கம்பியூஷன் நடக்குதா, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஸோ பெட்ரோல் இன்ஜின்ல ஸ்பார்க் பிளக்னு ஒன்று இருக்கும், ஆனா அது டீசல் இன்ஜின்ல இருக்காது. இந்த ஸ்பார்க் பிளக் வந்து ஸ்பார்க்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணாதான் வந்து கம்பியூஷன் ஒன்று நடக்கும். ஆனா டீசல் இன்ஜினுக்கு அது தேவையில்லை. அதுபோல மனித உடலில் மாவு சத்து எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு ஸ்பார்க் தேவைப்படுது. அந்த ஸ்பார்க் தான் இன்சுலின். இன்சுலின் எதுல இருந்து வெளியே வருது? ஸ்பார்க் பிளக்ஸ் என்று சொல்லக்கூடிய பீட்டா செல்ஸ்ல இருந்து வெளியே வருது. அப்ப இந்த இன்சுலின் இருந்தாதான் அந்த மாவு சத்தானது, குளுக்கோஸ் என்ற மாவு சத்து நம்ம செல்களுக்குள்ள அந்த செல் மெம்பரேன் என்று சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டியை தாண்டி உள்ள போய் எரிஞ்சு மைட்டோகாண்ட்ரியால எரிஞ்சு நமக்கு சக்தியை கொடுக்கும். அப்ப இன்சுலின் பற்றாக்குறை இருந்தால் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும். இன்சுலின் சுத்தமாக இல்லைனாலும் சர்க்கரை என்று சொல்வது நம்ம வந்து அந்த குளுக்கோஸ் தான் சொல்றோம், சர்க்கரையின் அளவு ரத்தத்துல அதிகமாகும். இன்சுலின் நிறைய இருக்கு, ஆனா அந்த செல், அந்த எல்லா செல்ஸ் இருக்குல்ல, பல மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல நம்ம உடம்புல, இந்த செல்ஸ் எல்லாம் இந்த இன்சுலினுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து வெளிப்படுத்துச்சு அப்படின்னா, நிராகரிச்சிச்சு அப்படின்னா இன்சுலின் உள்ள போகாது. இன்சுலின் உள்ள போலேன்னா இன்சுலின் வந்து இந்த குளுக்கோஸை வந்து உள்ள எடுத்துட்டு போகாது. அப்ப சக்தி வெளிப்படாம அந்த குளுக்கோஸ்லாம் ரத்தத்துல வெளியே செல்குள்ள போகாம வெளியே தங்கி சர்க்கரையினுடைய அளவு அதிகமாயிருது. இது 3வது. 4வது, இன்சுலின் பற்றாக்குறையும் அந்த இன்சுலினுக்கு எதிர்ப்பு தன்மை 2 சேர்ந்து இருந்தாலும் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகுது. அப்ப இந்த 4 விதமா சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகுது. இருந்தாலும் ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு அதிகமாகி அந்த குளுக்கோஸை வந்து சர்க்கரையை வந்து நம்ம உடம்பு தானாவே ஆட்டோமேட்டிக்கா வெளியே தள்ளுறதுக்கு, எலிமினேட் பண்றதுக்கு முயற்சி செய்யும். அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு பொருளை யூரின் மூலமா கிட்னி வழியா வெளியே ஏத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவை, அதுக்கு ஒரு சால்வெண்ட் தேவை, அதுக்கு ஒரு அதை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பொருள் தேவை, அதுதான் நீர்ச்சத்து. அப்ப இந்த நீர்ச்சத்து நிறைய சுகரை எடுத்துக்கிட்டு வெளியே யூரின்ல போகுது. சோ இந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரத்தத்துல உள்ள சுகர் வந்து நம்ம யூரின்ல கண்டுபிடிச்சாலும் சுகர் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அது டயபெட்டிஸ் தான். இல்ல ரத்தத்துல அந்த காலத்துல யூரின் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரத்தத்தினுடைய அளவை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து HbA1cன்னு அதை அந்த விஷயத்துல நம்ம போவேனா, அது அப்புறம் பார்க்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு அதிகமாக இருந்தால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஏன் தண்ணி தாகம் எடுக்குது, ஏன் அந்த சிம்டம்ஸ் வருது, ஏன் அடிக்கடி நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம், யூரின் போறோம் அடிக்கடி? ஏன்னா குளுக்கோஸின் அளவு, சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் அதை வெளித்தள்ளுறதுக்கான முயற்சியில நம்ம பாடியினுடைய எலிமினேஷன், அதாவது எலிமினேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கிட்னி வந்து அதை வேலை செய்யும் பொழுது, அதை நீரை வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அது தவிர நம்ம யூரின் அடிக்கடி போறோம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சுகர் ரேஞ்ச், சுகர் லெவல். சுகர் லெவல் அப்படின்னா என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சுகர் என்றால் என்ன? இப்ப நம்ம சாதாரணமா வந்து சால்ட்னு சொல்றோம். சால்ட்னா என்ன?
சோடியம் குளோரைடு. கெமிக்கலி சோடியம் குளோரைடு இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சால்ட். இப்போ எத்தனையோ சால்ட் இருக்கு. மெக்னீசியம் குளோரைட் இருக்கு, மெக்னீசியம் சல்பேட் இருக்கு, கால்சியம் கார்பனேட் இருக்கு. எத்தனையோ சால்ட்டுகள் இருந்தாலும் நம்ம சால்ட்னு சொன்னோம்னா காமனா அது சோடியம் குளோரைடு தான். அதே மாதிரி சுகர் என்றால் என்ன? சுகர் அப்படின்னா கெமிக்கலி சுக்ரோஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சுகர். சுக்ரோஸ் என்பது ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்த ஒரு மாலிகூல் தான் வந்து சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுக்ரோஸ் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அந்த டீ காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்றோம், அந்த சுகர் தான், அதுதான் சுக்ரோஸ். அதை தான் நம்ம சுகர்னு சொல்றோம். ஆனால் டயாபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் சுகர் என்றால் நம்ம சொல்ல வர்றது குளுக்கோஸ் என்ற மூலக்கூறு மட்டும்தான் சுகர். சுகர் டெஸ்ட் அப்படின்னா குளுக்கோஸ் எவ்வளவு இருக்கு ரத்தத்துல அப்படின்ற பாக்குறது தான் நம்ம சுகர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப சுகர் என்பதை இனிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு. அது வந்து பார்ஷியலி ரைட் அப்படின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். புரியுங்களா? அதாவது இப்ப லாக்டுலோஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லாக்டோஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லாக்டோஸ்ன்றது எதுல இருக்குன்னா பால் பவுடர் எடுத்து சாப்பிட்டோம்னா லாக்டோஸை சாப்பிட்றோம்னு அர்த்தம். அப்படி பால் பவுடர் சாப்பிடும்போது அந்த பால் பவுடர் இனிக்காது, ஆனா சுகர் லெவல் அதிகமாகும். ஏன்னா இந்த லாக்டோஸ்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலக்டோஸும் குளுக்கோஸும் இருக்கும் இந்த லாக்டோஸ்ல. ஆனா லாக்டுலோஸ்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து மேன்மேடு மாலிகூல், மேன்மேடு சப்ஸ்டன்ஸ். ஏன்னா இந்த லாக்டுலோஸ் வந்து ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா மலச்சிக்கலுக்கு மருந்தா கொடுக்குறோம். இந்த லாக்டுலோஸை வந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வாயில வச்சு பார்த்தா இல்ல குடிச்சு பார்த்தாலோ தேனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இனிப்பு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இது வந்து சுகர் லெவலை ஏத்தாது. ஏன்னா இந்த லாக்டுலோஸ் அப்படின்றது எதனால செய்யப்பட்டது அப்படின்னா ஒரு ஃப்ரக்டோஸையும் ஒரு கேலக்டோஸையும் இணைச்சு செய்யப்பட்டது, மேன்மேட். ஓகே. ஆனா இந்த ஒரு பாண்டை உடைக்கக்கூடிய என்சைம் நம்ம வயிற்றுல இல்லை, அதனால இது செரிமானம் ஆகாது, இது வந்து ரத்தத்துக்குள்ள போகாது. ஆனா இனிப்பே இல்லாத மாவு பவுடர் வந்து சுகர் லெவலை அதிகப்படுத்தும். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம இனிப்புன்னு சொல்றதுக்கும் சுகர் லெவலுக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு சைடு ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ்னா வந்து ரா ரைஸ். ஓகே. அப்பதான் அந்த வெயிட் நம்ம சொல்லும்போது கரெக்டா வரும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 100 கிராம் மாம்பழம். ஓகே. இந்த 100 கிராம் ரா ரைஸை வந்து நீங்க குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சரி. அப்ப இந்த ரா ரைஸை சாப்பிடும் பொழுதும் நம்ம சுகர் எந்த அளவுக்கு ரத்தத்துல வந்து கலக்குது, அதே சமயம் ஒரு 100 கிராம் மாம்பழம் சாப்பிடும்போது நம்ம சுகர் ரத்தத்துல எந்த அளவுக்கு கலக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ரைஸை சாப்பிடும்போது தான் சுகர் லெவல் அதிகமாகும். மாம்பழத்தை சாப்பிடும்போது இல்ல. ரைஸ் இனிக்குமா? இனிக்காது. மாம்பழம் இனிக்குமா? இனிக்கும். அப்ப இனிப்புக்கும் சுகர் லெவலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதுக்காக நான் இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். சரி, ஒரு கையில பொட்டேட்டோ வச்சுக்கோங்க, பாயில்டு பொட்டேட்டோ. ஓகே. இன்னொரு பக்கம் பனானா. ஓகே. இந்த பொட்டேட்டோ சாப்பிடும்போது சுகர் லெவல் அதிகமாகுமா? இந்த பனானா சாப்பிடும்போது? இப்ப இது அளவுல சின்னதா இருக்கு, இது அளவுல பெருசா இருக்கு அப்படின்றதுனால நம்ம 100 கிராம். அப்ப 100 கிராம் பொட்டேட்டோ சாப்பிடும்போது சுகர் லெவல் அதிகமாகுமா? 100 கிராம் பனானா சாப்பிடும்போது அதிகமாகுமா அப்படின்னா கண்டிப்பா 100 கிராம் பொட்டேட்டோ சாப்பிடும்போது தான் சுகர் லெவல் அதிகமாகும். இதை தான் நம்ம என்ன செய்யறோம், கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல கிளைசிமிக் லோடுன்றது அதிகமா இருக்கு பொட்டேட்டோல, கிளைசிமிக் லோடுன்றது பனானால கம்மியா இருக்குது. ஓகே. சோ இந்த விஷயத்த நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சுகர்னா என்னன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இனிப்பு அப்படின்னா என்ன, இனிப்புக்கும் சுகருக்கும், அதாவது நம்ம பிளட் குளுக்கோஸுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த அளவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்து வந்து சுகர் லெவல். அப்ப சுகர் லெவல்னா இட் இஸ் a specific reading vary from person to person and time to time. ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமா இருக்கும் சுகர் லெவலு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கு முன்னாடி, ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒவ்வொரு நேரங்களிலும் சுகர் லெவல், தூங்கும் போது அப்படின்னு சுகர் லெவல் வந்து வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் நம்ம சுகர் ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்னு சொல்றோம். ரூம் டெம்பரேச்சர்னா வந்து யூகேல ரூம் டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும், நார்த் இந்தியாவில் ரூம் டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்கும், சவுத் இந்தியாவில் ரூம் டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்கும்.
அப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு நம்ம ரேஞ்ச் வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதை நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி இங்க வந்து நம்ம சுகர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 90 to 130 மில்லிகிராம் அப்படின்றது ரேண்டம் சுகர் லெவல். இப்ப இந்த இதுதான் புக்ல உள்ள ரீடிங். சுகர் லெவல் அப்படின்றது 90 to 130 மில்லிகிராம். இதுதான் வந்து அவங்க மெஷின்ஸ்ல உள்ள சுகர் டெஸ்டிங் மெஷின்ஸ்ல உள்ள சாஃப்ட்வேர்ல இந்த ரீடிங் தான் அவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படின் போது எந்த ஒரு மிஷின்ல நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணாலும் 90 to 130 சொல்றோமா, 89 வந்துச்சுன்னா அது என்ன காட்டும்? லோன்னு காட்டும். 131 வந்துச்சுன்னா ஹைன்னு காட்டும். இப்ப LHன்னு இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். போல்டு லெட்டர்ல டார்க் லெட்டர்ல ஹைலைட் பண்ணி காட்டும். அப்ப ஒரு சாதாரண ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இதை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். என்ன நம்ம வந்து ஒரு 5 டெஸ்ட் எடுத்தோம், எல்லாமே லோ ஹெச் லோ ஹைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தியரி புக் அப்படின்றது வேற, நார்மல் டே டு டே பிராக்டிஸ் மெடிக்கல் பிராக்டிஸ் அப்படின்றது வேற. அப்ப இப்போ வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து மில்லி மோல். ஓகே, இப்ப நம்ம சாதாரணமா வந்து 80, 90, 110 அப்படின்னு பாக்குறோம்ல, அது வந்து மில்லிகிராம். ஸோ இதை வந்து நம்ம எதை வந்து நம்ம கன்ஃபியூஸா இருக்குது, நம்ம எதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை எடுத்துக்குவோம், மில்லி மோல் எடுத்துக்குவோம். இப்ப நான் வந்து பல ரீடிங் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரே ஒரு ஃபிகர் தான், அது மில்லிமோல்ல 5 to 7. 5 to 7 தான் ரேண்டம் சுகர் லெவல். இப்ப இந்த 5 to 7 வந்து 12 வயசுக்கு மேல உள்ளவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இதுதான் நார்மல் ரேஞ்ச், 5 to 7 மில்லிமோல். அப்ப குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 180 மில்லிகிராம், அதாவது நம்ம தான் அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம் மில்லிகிராம. 5 to 10 வந்து குழந்தைகளுக்கு. இப்ப குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் அதிகமா இருக்கு சுகர் லெவல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து growth ஹார்மோன்ற ஒண்ணு வந்து உடம்புல உருவாகும் இந்த வயசுல. அந்த growth ஹார்மோன் அப்படின்றது என்னன்னா அது வந்து இன்சுலினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இன்சுலினை வந்து அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு தூண்டக்கூடியது தான் growth ஹார்மோன். ஏன்னா growth அப்படின்றதே வந்து பில்டிங் தான், இன்சுலின் அப்படின்னாலும் பில்டிங் தான், குளுக்கோகான் அப்படின்னா பிரேக் டவுன். ஓகே, அப்ப ஒரு வளர்ற பிள்ளைக்கு பில்டிங் தான் தேவை, பில்டப் தான் தேவை. அதாவது உடம்புல வந்து லிபிட் பில்டப் ஆகணும், புரோட்டீன் பில்டப் ஆகணும், சுகர் வந்து அந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகணும். இந்த மாதிரி பில்டிங் ப்ராசஸ்லாம் பண்றதுக்கு அந்த இன்சுலின் வந்து ஒரு அவசியமான ஒன்றா இருக்கிறதுனால, அந்த இன்சுலினை தூண்டக்கூடிய growth ஹார்மோன் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த 5 to 10 ரேஞ்ச் அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா 12 வயசுக்கு மேல உள்ளவர்களுக்கு 5 to 7 தான் ரேஞ்ச். இப்ப நீங்க வந்து 5 to 7 சொல்றீங்க, 5 to 10 சொல்றீங்க, ஆனா எனக்கு ரிசல்ட் வந்து மில்லிகிராம்ல தான் வருது, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க இப்ப 6ன்னு வந்துச்சுன்னா 6 into 18, 6.6 ரீடிங் வருது அப்படின்னா 6.6 into 18 அதை மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராம் பெர்சன்டேஜ் இல்ல மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படின்றது கிடைச்சிடும். ஆனா நம்ம இப்ப நீ போற காலத்துலலாம் மில்லிகிராம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எல்லாருமே வந்து இந்த மில்லிமோல் பெர் டெசிலிட்டர் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ரேண்டம் சுகர்னு சொன்னீங்க. இப்ப ஃபாஸ்டிங் அப்படின்றது அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஃபாஸ்டிங் சுகர் அப்படின்னா இப்போ நம்ம இந்த 5 to 7 இருக்கா ரேஞ்சு, நான் வந்து ஒரே ஒரு ரேஞ்ச் தான் சொல்லியிருக்கேன் 5 to 7, நிறைய ரேஞ்செலாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. இந்த 5 to 7ல 5.5க்கு கீழே தான் ஃபாஸ்டிங் சுகர் வந்து இருக்கணும். அப்போ 5.5ல இருந்து 7 வரைக்கும் ஃபாஸ்டிங்ல இருந்துச்சு, அதாவது இந்த மினிமம் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஃபாஸ்டிங் ஓகே. அதாவது இந்த சுகர் ரேஞ்ச் 5 to 7ன்றது இந்த பக்கம் இந்த 5.5ல இருந்து 7 வரைக்குமா சுகர் இருந்துச்சுன்னா அப்பயும் நார்மல் தான். பட் யூ மே பி ப்ரீ டயாபெட்டிக். உங்களுக்கு வந்து ப்ரீ டயாபெட்டிக்கா நீங்க அந்த பார்டர் லைன்ல இருக்கலாம். நீங்க வந்து உங்க டயட்ல உங்க லைஃப் ஸ்டைல வந்து கேர் எடுக்கணும், இல்ல நீங்க வந்து ஒரு பிசிஷியனை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றத ஒன்னு. அததான் இந்த ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு காட்டுது. அப்ப அது 7க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டயாபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஃபாஸ்டிங் சுகர்னு சொல்றாங்களே, இப்ப நான் வந்து காலையில ஒரு 6 மணில இருந்து நான் சாப்பிடல,
ஒரு 8 மணி நேரத்துக்கு சாப்பிடல, இல்லை ஒரு நான் 10 மணி நேரத்துக்கு சாப்பிடல, காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிச்சேன், நான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நான் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாமா ஃபாஸ்டிங் சுகர் அப்படின்னா இதுவும் ஃபாஸ்டிங் தானே, நான் எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னா கிடையாது. ஃபாஸ்டிங் சுகர்ன்றது அதாவது நீங்க எதுவுமே சாப்பிடாம 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் இருக்கணும், பிளஸ் நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்கணும். அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட். ஏன் நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்கணும்? அப்பதான் அதை தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இதை எடுக்கணும் அந்த ஃபாஸ்டிங் சுகர் அப்படின் போது நீங்க தூங்கும் போதுதான் உங்க லிவர் வந்து வேலை செய்யும். இப்ப நீங்க தூங்கும் போது அதாவது இந்த மார்னிங்க்கும் இந்த லஞ்சுக்கும் இடையில வந்து ஒரு ஷார்ட் டைம், அப்புறம் லஞ்சுக்கும் அப்புறம் இந்த ஈவினிங் ஒரு ஷார்ட் டைம், இப்படி ஷார்ட் டைமா இருக்கிறதுனால நீங்க இடையில வந்து நிறைய சின்ன சின்ன மீல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனா நைட்ல வந்து நீங்க எந்த மீல்ஸும் எடுக்க மாட்டீங்க. ஓகே, அந்த சமயத்துல மிட் நைட்ல உங்களோட சுகர் லெவல் வந்து இறங்கி வரும். இறங்கி உங்க நார்மல் ரேஞ்சு கீழே தொடும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய லிவர்ல உள்ள கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகி ஏற்கனவே சேகரிக்க வச்சிருந்த அந்த கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸா மாறும். அப்புறம் லிபிட் வந்து குளுக்கோஸா மாறும். அதுக்கப்புறம் நீங்க பட்டினியா இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு புரோட்டீன் ஸ்டார்வேஷன், அதனாலதான் வந்து புரோட்டீன் வந்து குளுக்கோஸா மாறுறதுனால தான் உங்க அந்த கொழுப்பும் புரோட்டீனும் குளுக்கோஸா மாறுறதுனால தான் நீங்க விரதம் இருக்கும்போது உங்க உடம்பு இளைக்குது. புரியுங்களா? அப்ப விரதம் இருக்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது இல்ல, சரியா? ஆனா இந்த ஃபாஸ்டிங்ல நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ், புரோட்டீன்ல இருந்தோ ஃபேட்ல இருந்தோ பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் வரக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நீங்க தூங்கும் போதுதான் பெர்ஃபெக்டா நடக்கும். அதனாலதான் ஒரு சராசரி மனிதனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் என்பது அவசியமாக இருக்கிறது. அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க தூங்கும் பொழுது உங்க பிளட் சுகர் லெவல் இறங்கும் பொழுது உங்க கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸா மாறுகிறது, உங்க லிபிட் வந்து குளுக்கோஸா மாறுது. இப்படி பிரேக் டவுன் ஆகி மாறும் பொழுது குளுக்கோஸ் வந்து உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கும்போது உங்களுக்கு இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் வந்து அந்த குளுக்கோஸை திரும்பி எடுத்துட்டு போய் உங்க செல்லுக்குள்ள சேர்க்கணும். அந்த ப்ராசஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் நம்ம ஏர்லி மார்னிங்ல ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 8 hours ஆஃப்டர் வேக்கிங் அப், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபாஸ்டிங் சுகர் டெஸ்ட் பண்றோம். அப்போ இதுல இவ்வளவு விஷயம் இருக்குது. நம்ம வந்து சுகர்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப இனிப்புக்கும் சுகருக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சுகர் லெவல்னா என்ன, சுகர் ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப மில்லிமோல் அப்படின்றத இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டா நம்ம வச்சுக்குவோம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு பார்த்தோம். அதை எப்படி மில்லிகிராமா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்ல ஏன் சுகர் டெஸ்ட் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருந்தா மட்டும் பத்தாது, நீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபாஸ்டிங் சுகர் டெஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா இந்த சுகரும் இந்த சுகர் லெவல் வந்து இண்டிபெண்ட் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சிச்சு. அதாவது சுகர் சாப்பிட்டா வந்து சுகர் வரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருந்துச்சு. நான் வந்து 11th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது என்னுடைய ஜுவாலஜி சார் அவங்க வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சுகர் சாப்பிட்டாலும் வந்து சுகர் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி போய்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து அதை பற்றி நம்மளுக்கு சீரியஸ்னஸ்லாம் தெரியாதுல்ல. ஸோ வந்து இப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சிச்சு. அதாவது தியரி அப்படிங்கிறது வேறு, நம்ம டே டு டே ப்ராக்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது வேறு.